ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கொட்டோட ஆரம்பிக்கிறேனே பார்த்தீங்களா? ஏன்னா தொடங்கிடுச்சுல்ல நம்மளுடைய வளைகாப்பு விழா. பார்த்தீங்களா, முதல்ல எடுத்துமே உருண்டை மாவு உருண்டையை பார்த்தீங்களா, மாவு உருண்டை பிடிச்சி நல்லா அழகாக அந்த மாவு உருண்டை ஒன்று தாங்க சாப்பிட்டேன். எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கூட 2 எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், நேரம் அமையலை. அதனால் ஒன்று தான் சாப்பிட்டேன் நான். அப்புறவு என் பையன் பார்த்தீங்களா, எப்படி ஒரு சர்வர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து முதல்ல தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முதல்ல எடுத்து மாவு எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழங்களையும் வச்சு தட்டு வரிசை மாதிரி அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கே பேக்கிங் வேலை நடந்துச்சு. நாங்கள் வந்து டிபன் பாக்ஸ், குட்டி டிபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அந்த டிபன் பாக்ஸில் எல்லோரும் போட்டு அடைச்சி அதை ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மாலை போட்டு அவளை வந்து உட்கார வைக்கிறதுக்கு சேரில் தான் உட்கார வைக்கிறோன்னு சொன்னோம். அவள் தங்கம் தான், இல்லை எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் கீழே உட்கார வச்சுருந்தோம். அவளும் சேரில் உட்காரும்போது ஒரு மார்க்கமாக உட்காந்தாளா, எல்லாருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நீ கீழேயே உட்காருன்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய அக்கா பையன் அவனை மடியில் உட்கார வச்சு முதல்ல அவனுக்கு போடுறதுக்கு எங்கள் அம்மா தான் உட்காந்தாங்க. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டாக உட்காந்து போட்டாங்க. ஏன்னா மாமியார் தான் ஃபஸ்ட்டு போடணுமாமா. மாமியார் கையால் போட்டால் குழந்த வந்து நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான். அதனால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்குறோம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போட ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனாலையா என்னன்னு தெரில, வீட்டுக்கு வந்ததும் ஒரே டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்படி நடக்கும், உங்களுக்கெலாம் இப்படி நடக்குமான்னு சொல்லட்டும், எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்துக்கோங்க, செம்ம க்யூட்டு. அப்படியே என்னையும் அவளையும் உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சா. ஆனால் என்ன, அவள் கலரு நம்ம கலர் கிடையாதுங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிடுறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாலா. எல்லார் கூடயும் அவ்வளோ மேட்சிங் ஆகி அப்படியே மிங்கிள் ஆகிக்கிட்டா பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன் நான்லாம் ரொம்ப நேரம் பாப்பாவை. எனக்கு பாப்பா தான் ஆனால் ரொம்ப ஆசை. ஆனால் சரி பரவாயில்ல, எந்த குழந்தை பிறந்தாலும் நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கணும்னு மட்டும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து வளையல்லாம் போட்டோம். எல்லோரும் ஒவ்வொருத்தராக எங்கள் அம்மா போட்டு முடிக்கவும் ஒவ்வொருத்தராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வெள்ளி வளையலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. 2 பேருக்கு சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அண்ணி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் போட்டாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா, எங்கள் ஞானபயத்தை, அதுக்கப்புறம் எங்கள் சாந்தாத்தை, எல்லோரும் எங்கள் அத்தை எல்லாருமே போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஜெபசீலன் இருக்காங்க, அவங்க செபசீலன் மச்சான், அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்கெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுன்னா, நாங்கள் கூப்பிட்ட அத்தனை பேரும் வந்துட்டாங்க. யாரோ ஒரு சிலர் தான், ஒருத்தரோ 2 பேராக தான் வரல. எங்கள் சொன்னாக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் அக்கா அதுக்கடுத்து போட்டா. எங்கள் அக்கா போட்டதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பின்னாடி இப்படி தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் வாய்ஸ்லாம் கேட்கும், கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இந்த வாய்ஸை கொடுக்குறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். அடுத்த வீடியோவில் என் பையன் வாய்ஸும் கேட்டாலும் கேட்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.